Zener diode as voltage regulator. இது வந்து 3 மார்க் கொஸ்டின். சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்கில் கேட்டாலும் இதை மட்டும் எழுதினா போதும். டயக்ராம் வந்து கம்பல்சரி. இங்கே வந்து சினர் டயோடுனா டயோடில் வந்து ஒரு டைப்பு. நம்ம வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு, சினர் டயோடு, நெக்ஸ்ட்டு எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு, இப்படி 3 டயோடு படிச்சிருக்கிறோம். பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து ரெக்டிஃபையராக யூஸ் ஆகும். சினர் டயோடு வந்து வால்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் ஆகும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து ரெக்டிஃபையர், சினர் டயோடு வந்து வால்டேஜ் ரெகுலேட்டர். சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா இது இன்புட் வால்டேஜ், இது லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்து சினர் டயோடு கனெக்டட் இன் ரிவர்ஸ் பயாஸ். மேலே வந்து நெகட்டிவ், கீழே பாசிட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வாட் இட் ரிவர்ஸ் பயாஸ். சினர் டயோடு எப்போவுமே ரிவர்ஸ் பயாஸில் தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டில் வந்து லோடு ரெசிஸ்டன்ஸ், இது அவுட்புட் வால்டேஜ். அப்போ லோடு ரெசிஸ்டன்ஸும் சினர் டயோடும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐஇசட் வந்து சினர் கரண்ட்டு, ஐஎல் வந்து லோடு கரண்ட், ஐ வந்து டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட் வந்து ஐஎல் ப்ளஸ் ஐஇசட், ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎல் ப்ளஸ் ஐஇசட். இப்போது லெசனை பாரு. சினர் டயோடு இந்த ஒர்க் இன் த பிரேக் டவுன் ரீஜன். பிரேக் டவுன் ரீஜன்னா ரிவர்ஸ் பயாஸில் பொட்டன்ஷியல் பேரியர் பிரேக் ஆகுது, அதுதான் பிரேக் டவுன் ரீஜன் சொல்கிறாங்க. சினர் பிரேக் டவுன், நம்ம 2 பிரேக் டவுன் படிச்சிருக்கிறோம். ஒன்று அவலாஞ்ச் பிரேக் டவுன், அனதர் ஒன்று சினர் பிரேக் டவுன். அதில் வந்து சினர் டயோடு வந்து சினர் பிரேக் டவுனில் தான் ஒர்க் ஆகுது. இட் பிளேசஸ் வால்டேஜ் ரெகுலேட்டர். லோடு ரெசிஸ்டன்ஸ் இஸ் கனெக்டட் பேரலல் டு சினர் டயோடு. அந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். லோடு ரெசிஸ்டன்ஸ் வந்து சினர் டயோடுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. த அவுட்புட் வால்டேஜ் இஸ் மெயின்டைன்டு கான்ஸ்டன்ட் as long as input voltage is greater than VZ. VZ வந்து சினர் வால்டேஜ். சினர் வால்டேஜை விட இன்க்ரீஸ் ஆனாலும், இன்புட் வால்டேஜ் வந்து சினர் வால்டேஜை விட இன்க்ரீஸ் ஆனாலும் அவுட்புட் வால்டேஜ் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் அதை வால்டேஜ் ரெகுலேட்டர் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதோடைய ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, இஃப் த இன்புட் டிசி வால்டேஜ் இன்க்ரீஸ்ட், இதுதான் இன்புட் டிசி வால்டேஜ். இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது சினர் கரண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இந்த ஐஇசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தேர்பை இன்க்ரீஸிங் கரண்ட் த்ரோ லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து இன்புட் டிசி வால்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த கரண்ட் ஐ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஐஇசட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகுது. லோடு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சின்ஸ் சினர் டயோடு இஸ் ஒர்க்கிங் இன் த பிரேக் டவுன் ரீஜியன், the Zener breakdown voltage across the diode is constant. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சினர் டயோடு வந்து பிரேக் டவுன் ரீஜனில் ஒர்க் ஆகிறதுனால சினர் டயோடில் அப்ளை பண்ணுற வால்டேஜ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து போகாது. அதுக்கு அந்த பக்கம் நம்ம எவ்வளோ வால்டேஜ் கொடுத்தாலும் அது கான்ஸ்டண்ட்டாக தான் அவுட்புட்டு கொடுக்கும். பிகாஸ் ஆஃப் பேரலல் கனெக்ஷன். இதுவும் பேரலாக இருக்குது. சினர் டயோடும் இந்த லோடு ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்கனால விஇசட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வி நாட்டும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த பேரலல் கனெக்ஷன் வால்டேஜ் வில் பி சேம். அப்போ விஇசட்டும் வி நாட்டும் கான்ஸ்டன்ட். விஇசட் வந்து முதல்ல கான்ஸ்டன்ட் ஆகுது. தேர்ஃபோர் அவுட்புட் வால்டேஜ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்டு பார்க்கும்போது, இஃப் த இன்புட் டிசி வால்டேஜ் டிக்ரீஸ்ட், விஐ வந்து டிக்ரீஸ் ஆகும்போது டயோடு டேக் ஸ்மாலர் கரண்ட். இந்த டயோடு வந்து கொஞ்சம் கரண்ட்டை எடுத்துக்குது. அக்ராஸ் ஆர்எஸ் இஸ் ரெடியூஸ்டு. வால்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்எஸ் ரெடியூஸ்டு. லிட்டில் பிட் கரண்ட் எடுக்கிறதுனால இதில் வந்து வால்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. கரண்ட்டு வந்து இது கொஞ்சம் அப்சார்ப் பண்ணுறதுனால லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸில் வந்து வால்டேஜ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. தேர்ஃபோர் அவுட்புட் வால்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதில் வால்டேஜ் கம்மியானதுனால இங்கே வந்து வால்டேஜ் சேஞ்ச் ஆகாது. No change in voltage. Therefore output voltage here also constant. Therefore if there is change in input voltage, the voltage across Zener diode remains constant. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்புட் வால்டேஜில் எதை சேஞ்ச் இருந்தாலும்
அவுட்புட் வால்டேஜ் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தஸ் சினர் டயோடு ஆக்ட் அஸ் வால்டேஜ் ரெகுலேட்டர். அதனால் வந்து இதை வால்டேஜ் ரெகுலேட்டர் அப்படி சொல்கிறாங்க.